இந்த மைவித்ரிக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுற நாயெல்லாம் செருப்பு கழட்டி அடிக்கணும். என்ன தைரியத்தை என்ன ஒரு இதிலடா நீங்கள் அவனை நம்பி ஒரு திருட்டுக்கு சமமான வேண்டாம் அத்தனை பேர் காசை ஏமாற்றிட்டு கேட்டால் அவன் ரூல்ஸை போட்டான் இவன் ரூல்ஸை போட்டான். ஏன் ஒரு நல்ல தலைவர் தானே அவனை நம்பி அத்தனை பேர் பணம் போட்டாங்கள. அப்போ நீ பணத்தை கொடுத்துட்டு நீ போய் சரண்டர் அடைஞ்சிருந்தேன்னா நீ ஒரு ஆம்பளை சரியா? பணத்தையும் கொடுக்காம ஒன்றத்தையும் பண்ணாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு நான் சிஎம்முக்கு இது ஓஎம்முக்கு போட்டேன் பிஎம்முக்கு போட்டேன். யாரா ஓப்பனிங் மெம்பரிங்களோ ஒரு ஆளு மயிருன்னு அவங்கள போய் நீ பணத்தை போட்டே அந்த 5 ரூபா காசு, பிஎம்முக்கு 7 ரூபா காசு. ஏன்னா கொஞ்சம் கூட அவங்களாம் அறிவு மயிர் இருக்கு. அவனை நம்பி 1.4 லட்ச ரூபா போட்டான், 60,000 ரூபா பணமும் போட்டான், 30,000 ரூபா பணமும் போட்டான். அவங்களுக்கெல்லாம் நீ நொட்டாமல் நீ என்ன பெரிய எவ்வளோடா? உனையெல்லாம் அவ்வளோ மானக்கேவலமாக கிழிக்கிறேன். உன்னைக்கு என் வீடியோ எவனா ஒருத்தன் பார்த்து கூட உன்ட்ட சொல்லலை. என்னமோ மதுரையில் மீட்டிங்கில் போட்டு கிழிச்சியாமல் என்னமோ அவ்வளோ ஒரு தடவை உத்தரவு போட்டிருக்காங்க. நீ அப்படி பண்ண இப்படி பண்ண உன்னை பேசவே விட உன்னை பேசுகிறல உன்னையெல்லாம் சுடணும். எனக்கு ஒரு விஷயம் 100 ரூபா அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபா ஒரு பஸ்ஸில் பிட் பாக்கெட் அடிக்கிறவனை பிடிச்சி அத்தனை பேர் தர்மடி கொடுத்து அவனை போலீஸ்லேயே ஒப்படைச்சு அவனுக்கு ஒரு கேஸை ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டு போய் அவனுக்கு ஒரு 10 ரூபா ஆஃப்டர் ஆல் கேவலம் ஒரு 10 ரூபா. உண்மையே சொல்ல போச்சா 10 ரூபா இப்போல்லாம் ஒரு காசே கிடையாது. அந்த 10 ரூபாய்க்காண்டே அவனை ஒரு 7 வருஷம் வரைக்கும் இவன் ஒரு திருடன். கடைசி வரைக்கும் அவனால் வாழவே முடியாது. பசிக்கு எடுத்துருப்பானான்னு தெரியாது, எதுக்கு எடுத்துருப்பான்னு தெரியாது. ஆனால் அவெல்லாம் திருடனாய் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்செல்லாம் போகிறான். நீ கோடி கணக்கில் ஊழல் பண்ண மாதிரி பண்ணி அத்தனை பேர் காசையும் கேட்டால் உனைய ஏண்டா ஒருத்தன் அந்த அசோக் ஸ்ரீநிதினு ஒருத்தன் உனைய பிளாக் பண்ணிட்டான். அப்போ உனக்கு கீழே இத்தனை பேர் கை நீ பெரிய தலைவனாக இருந்து ஒன்னால் ஒரு இதை கூட பிடுங்க முடியாடா? என்ன மயிர்குதி பிடிங்குமா அவனே? வாயில் அசிங்கமாக வருதுற நாயே. உன்னால் அத்தனை குடும்பம் பணம் போட்டவன் எல்லாம் திக்கிக்கிட்டு திணறிக்கிட்டு கிடக்கிறான். எப்படா கடன் நடப்போம்னு இவன் உட்காந்து மதுரையில் உல்லாசமாக மீட்டிங் போட்டானா? ஏன்டா அது எவனுக்காவது சொன்னியா? இல்லை உனக்கு கீழே குரூப்பில் எவனையா இது பண்ணியா? எவனையா சந்திச்சு நீ பேசினேன் கேட்டால் உனக்கு அதெல்லாம் ரூல்ஸ் சொல்லியிருக்கான். என்னடா ரூல்ஸ் மையில் ஃபாலோ பண்ணுற? அப்போ நீ ஏன்டா எல்லாத்துக்கும் முன்னாடியே பணம் அக்கௌண்ட்டுக்கு வரக்கு முன்னாடி ஏன்டா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணல? கரெக்டாக எல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருந்து நீ கம்பெனியை நடத்திருக்கலாம்ல. உன்னால் ஏன் நடத்த முடியல? அப்போ நீ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிற சொன்ன மாதிரி. ஆனால் உனக்கு சப்போர்ட் பண்ணி போடுறான் பார் ஒருத்தன் வீடியோ. மைவித்ரி எம்டி நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். எவன்டா அவங்களா? ஏன்டா அவன் சக்தியானந்தன் பொண்டாட்டி எங்கே எதுவும் உங்களுக்கு கூட்டிக்கிட்டு கொடுத்தானா? அவனை நினச்சி இன்னமும் எம்டியை வந்துடுவார். என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வருவேன் அவங்களோட படுக்க வைக்கிறதுக்கு. அசிங்கமாக பேசுகிறேன். நீ ஆம்பளை இருந்த உண்மைக்கு அவனை சட்டையை பிடிச்சி சாணியை முக்கி அடிக்கின்ற அவனையெல்லாம். நாயே எம்டி நாயே எங்கடா இருக்கு நாயே? உன்னை நம்பி பணம் கொட்ட கொடுங்க திணறிக்கிட்டு இருக்கடா.